போர்டு ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஓகே. பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல கணிதத்துல 20வது பாடலகான தெளிவு பாடத்தை பற்றி படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்புல நாங்கள் திணிவு அப்படி என்னன்னு ஒரு சில விஷயங்களை பார்த்த நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியை இப்ப படிக்கலாம். திணிவு அப்படி என்றால் என்ன? அதாவது பொருளொன்றில் இருக்கக்கூடிய சடப்பொருளின் அளவைத்தான் நாங்கள் திணிவு என்கிறோம். பொருளொன்றில் உள்ள சடப்பொருளின் அளவு திணிவு எனப்படுகிறது. பொருளொன்றில் உள்ள சடப்பொருளின் அளவைத்தான் நாங்கள் திணிவு என்கிறோம். இந்த திணிவை அளக்கக்கூடிய உபகரணங்களாக நாங்கள் படித்தராசு, இலத்திரனியல் தராசு ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம். இப்ப நீங்கள் கடையில போய் பொருட்களை வாங்கும் போது சும்மா வாங்கிட்டு வர மாட்டாங்க. நாங்கள் பொருட்களை அரிசி தாங்கோண்டா அந்த அரிசி தாங்கோ அப்படின்ட்டு கேட்கறது இல்லை. 1 கிலோ அரிசி தாங்கோ அப்படின்ட்டு கேட்போம். அதே நேரம் கடைக்காரர் அந்த அரிசியை தரும்போது எங்களுக்கு நிறுத்து தருவார். எதை வச்சு இந்த நாங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை இந்த பொருட்களானது எதை வச்சு நெருக்கப்படுகிறது என்று பார்த்தனீங்கன்னா, 1 படித்தராசு, 2வது இலத்திரனியல் தராசு. படித்தராசு படித்தராசினுடைய பாவனை தற்போது குறைஞ்சு கொண்டு வருது. பெரும்பாலான திணிவுகளை நாங்கள் இலத்திரனியல் திராசை பயன்படுத்தி அளக்கிறோம். அப்ப திணிவை அளக்கக்கூடிய உபகரணங்கள் அப்படி என்று கேட்டால், நீங்கள் கடைக்கு போய் பொருட்களை வாங்கக்கூடியதை ஞாபகப்படுத்தி பார்க்க வேணும். என்னென்று நாங்கள் பொருட்களை வாங்குவோம். அரிசி, தேயிலை, சீனி ஆகியவற்றை எதால நாங்கள் அளந்து வாங்குறோம் என்று யோசிச்சு பார்த்து திணிவை அளக்கக்கூடிய உபகரணங்களாக படித்தராசு, இலத்திரனியல் தராசு ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம் என்று எழுத வேண்டும். அடுத்ததாக திணிவை அளக்கக்கூடிய அலகுகள். நாங்கள் கடையில வாங்கக்கூடிய இந்த பொருட்களை எப்படி கேட்டு வாங்குறோம்? உதாரணமாக மாவு வாங்க வேணுமென்றால் 1 கிலோ மாவு தாங்க அல்லது 2 கிலோ மாவு தாங்கன்னு சொல்லுவோம். அதே போல கிலோவை விட சிறிய பொருட்களாக 100 கிராம் தேயிலை தாங்க, 400 கிராம் அங்கற்பட்டி தாங்க அப்படி என்று நாங்கள் கேட்டு வாங்குறோம். திணிவை அளக்கக்கூடிய அலகுகள். நாங்கள் பொருட்களை எவ்வாறு அளந்து கடைகள்ல வாங்குறோம்? திணிவை அளக்கக்கூடிய அலகுகளாக அளக்கக்கூடிய அலகுகள் என்று கேள்வி கேட்டா நாங்கள் பொருட்களை என்ன மாதிரி வாங்குறோம் என்பதை ஞாபகப்படுத்தி பார்க்க வேணும். 100 கிராம் அங்கர் பாக்கெட்டு தாங்க. அதே நேரம் 2 கிலோ மாவு வாங்குவோம். 100 கிராம். ஜி என்பது கிராம குறிக்கிறது. 100 கிராம். 100 கிராம் என்றால் நாங்கள் வாங்குற அந்த அங்கர் பாக்கெட்டில் எழுதப்பட்டிருக்கும் 100 ஜி என்று எழுதப்பட்டிருக்கும். ஜி என்றால் கிராம். 100 கிராம். கிராம் என்னும் அழகால நாங்கள் அளந்து வாங்குறோம். அதே போல 2 கேஜி என்றால் கிலோகிராம். நாங்கள் பொருட்களை அளக்கக்கூடிய அலகுகளாக என்னென்று நாங்கள் அளந்து வாங்குறோம் என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். கிராம் திணிவை அளக்கக்கூடிய அலகுகளாக நாங்கள் கிராம், கிலோகிராம் ஆகிய அலகுகளை பயன்படுத்துகிறோம். சும்மா வாங்குறது இல்லை, நாங்கள் அளந்துதான் வாங்குறோம். இதே போல அரிசி,
சீனி, மாவு, புளி, இவ்வாறான பொருட்களை, தூள் எல்லாம், சன்லைட் பவுடர் எல்லாம், இவ்வாறான எல்லா பொருட்களையும் நாங்கள் அளந்து வாங்குறோம். அப்ப அளக்கிறதுக்காக நாங்கள் 2 பிரதான அலகுகளை பயன்படுத்துகிறோம். ஒன்று கிராம், இன்னொன்று கிலோகிராம். கிராம் என்னும் அலகை குறிப்பதற்காக ஜி என்கிற குறியீட்டை பயன்படுத்துகிறோம். கிலோகிராம் என்னும் அலகிற்காக கேஜி, கிலோகிராம் என்னும் குறியீட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக இந்த திணிவை அளக்கக்கூடிய அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு. திணிவை அளக்கக்கூடிய அலகுகள் என்றால் இந்த கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் இடையில என்ன தொடர்பு? திணிவை அளக்கக்கூடிய அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் இடையில உள்ள தொடர்பை, கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் இடையில உள்ள தொடர்பு போது 1000 கிராம் சமன் 1 கிலோகிராம் ஆகும். 1000 கிராம்கள் சேர்ந்ததுதான் 1 கிலோகிராம். நாங்கள் படித்த ராசில நீங்கள் இதை செய்து பார்க்கலாம். ஒரு படித்தராசுல ஒரு பக்கம் 1 கிலோகிராம் படியையும் மற்றொரு பக்கம் கிராம்கள் என குறிக்கப்பட்ட படியையும் வைத்து அளக்கும் போது கிராம்களுக்குரிய பகுதியில 1000 கிராம்களையும் கிலோவுக்குரிய அந்த படியில் அந்த தராசுல 1 கிலோவையும் வைக்கும் பொழுது இந்த 2 அந்த படித்தராசினுடைய அந்த நிறைவையானது சரியாக இருக்கும். 2 பக்கமும் சமனாக காட்டும். அதுல இருந்து நாங்கள் இந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 1000 கிராம்கள் சமன் 1 கிலோகிராம் ஆகும். 1000 கிராம்கள் சேர்ந்ததுதான் 1 கிலோகிராம். திணிவை அளக்கக்கூடிய அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டா, திணிவை அளக்கக்கூடிய பிரதான அலகுகள் கிராம், கிலோகிராம். இந்த கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குது? 1000 கிராம்கள் சேர்ந்ததுதான் 1 கிலோகிராம் ஆகும். அடுத்ததாக இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி கேள்வி செய்ய போறோம். எப்படி என்றால், கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை கிராமுக்கு மாற்றணும். அதே போல கிராமில் தரப்பட்ட திணிவுகளை கிலோகிராமுக்கு மாற்றணும். முதலாவதாக கிலோகிராமில் தரப்பட்ட அலகுகளை கிராமுக்கு மாற்றணும். ஒரு கிலோகிராம் சமன் 1000 கிராம். 1 கிலோகிராம் சமன் 1000 கிராம். கிலோகிராமில அலகுகள் தரப்படும் போது அவற்றை கிராமுக்கு மாற்றுறது தொடர்பாக நாங்கள் இப்ப படிப்போம். 1 கிலோகிராம் சமன் 1000 கிராம் என்றா 2 கிலோகிராம் சமன் 2000 கிராமாக இருக்கும். இதே போல 3 கிலோகிராம் சமன் 3000 கிராமாக இருக்கும். இப்ப கிலோகிராமில அலகு தரப்படுகிறது, நாங்கள் கிராமுக்கு மாற்றுகிறோம். கிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? 1000ஆல பெருக்குகிறோம். கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை கிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 1000ஆல பெருக்க வேணும் என்பதை தெரிஞ்சு கொண்டு கேள்விகளை செய்வோம். முதலாவது கேள்வி, தரப்பட்ட திணிவுகளை கிராமில் தருக. தரப்பட்ட திணிவை கிராமில் தருக. திணிவு தரப்படும் போது ஓராவது கேள்வி, 14 கிலோகிராம் தரப்பட்ட திணிவை கிராமில் தருக. 2 கேள்வி தந்திருக்குது. முதலாவது கேள்வி 14 கிலோகிராம் என்று தந்திருக்குது. 14 கிலோகிராம் என்கிற திணிவை கிராமில்
தருக. கிராமுக்கு மாற்ற சொல்லி கேட்டிருக்குது. இப்போ கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை கிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 1000ஆல பெருக்க வேணும். கிலோகிராம கிராமுக்கு மாற்ற வேணுமெண்டா 1000ஆல பெருக்க வேணும். கிலோகிராம் பெரிய அலகு, கிராம் சிறிய அலகு. அப்ப பெரிய அலகிலிருந்து சிறிய அலகை கேட்டால் நாங்கள் 1000ஆல பெருக்கி சிறிய அலகாக மாற்றுவோம். 14 கிலோகிராம் சமன் 14 1000ஆல பெருக்குவோம். 1 கிலோகிராம் சமன் 1000 கிராம். இப்போ 14 கிலோகிராம் சமன் 14 1000ஆல பெருக்க வேணும். பெருக்கும்போது கிராமுக்கு மாறி விடுகிறது. 14ஐயும் 1000ஐயும் பெருக்குவோம். 14000 கிராம். 14000 கிராம் ஆகும். கிராமில் தரப்பட்ட திணிவுகளை கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை கிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 1000ஆல பெருக்க வேணும். அதே போல 2வது கேள்வி, 4 கிலோகிராம் 150 கிராம். 4 கிலோகிராம் 150 கிராம் என்பதனை கிராமுக்கு மாற்ற போறோம். கேள்வி அதுதான். இந்த கேள்வி தரப்பட்ட திணிவை கிராமில் தருக என்கிற கேள்விக்கு கீழே 2 கேள்விகள் தரப்பட்டிருக்குது. தந்திருக்கக்கூடிய திணிவு என்னவாக இருந்தாலும் அதை நாங்கள் கிராமில மாற்ற வேண்டும். இப்ப 4 கிலோகிராம் 150 கிராம் என்பதை நாங்கள் கிராமுக்கு மாற்ற வேணும். இந்த திணிவை பாருங்க, 4 கிலோகிராம் 150 கிராம். 4 கிலோ 150 கிராம். இது கிலோவிலையும் இருக்கு, கிராமிலையும் இருக்கு. இப்போ இதை நாங்கள் முழுவதுமாக கிராமுக்கு மாற்ற வேண்டும். அப்ப என்ன செய்வோம்? 4 கிலோ 150 கிராம் அப்படி என்றா என்ன அர்த்தம்? 4 கிலோவோட 150 கிராம் சேர்ந்தது. 4 கிலோவும் 150 கிராமும் சேரும் போதுதான் என்ன கிடைக்குது? 4 கிலோ 150 கிராம் கிடைக்குது. 4 கிலோவோட 150 கிராமை சேர்க்கிறோம். இப்ப சேர்க்கும் போதுதான் இந்த தெளிவு கிடைக்குது. ஆகவே நாங்கள் கிராமுக்கு மாற்றுவதற்காக அப்படியே இதை பிரிச்சு எழுதுறோம். 4 கிலோ சக 150 கிராம். 4 கிலோவையும் 150 கிராமையும் சேர்த்தால்தான் 4 கிலோ 150 கிராம் கிடைக்கும். தனித்தனியா பிரிச்சு எழுதியிருக்கிறான். இனி இந்த திணிவை நாங்கள் அப்படியே கிராமுக்கு மாற்ற வேண்டும். அப்ப 150 கிராம் என்பது கிராமில தான் இருக்குது. நாங்கள் அப்ப ஆரை மட்டும் கிராமுக்கு மாற்றினோம்டா சரி, இந்த 4 கிலோவை மட்டும் நாங்கள் கிராமுக்கு மாற்ற வேண்டும். 150 கிராமாக இருக்குது. 4 கிலோவை கிராமுக்கு மாற்றுவோம். 4 கிலோ சமன் எத்தனை கிராம்? 1 கிலோகிராம் சமன் 1000 கிராம். 4 கிலோவில் எத்தனை கிராம்கள் இருக்குது? 4000 கிராம்கள் இருக்கிறது. 4000 கிராம் சக 150 கிராம். 4 கிலோவை கிராமுக்கு மாற்றுறோம். 1000ஆல பெருக்கும் போது கிராமுக்கு மாறிவிடுகிறது. 4 கிலோவை கிராமுக்கு மாற்றும் போது 4000 கிராம் சக 150 கிராம். இனி இப்ப இந்த திணிவும் கிராமுக்கு மாறிவிட்டு இந்த திணிவும் கிராமாக இருக்குது. 2 கிராம்களை நாங்கள் கூட்ட முடியும். 4000 கிராம் 150 கிராம் ரெண்டும் கிராமில் இருக்குது. ரெண்டையும் கூட்டலாம். கூட்டினோம்டா 4150 கிராம் கிடைக்குது. இப்ப 4 கிலோகிராம் 150 கிராம் என்கிற திணிவை கிராமில் தருகின்றால் முழுக்க கிராமில மாற்ற வேணும். 4 கிலோவை கிராமுக்கு மாற்றுறோம். 4000 கிராம் 150 கிராம் அதோட இருக்குது. ரெண்டையும் கூட்டுறோம். 4150 கிராம் ஆகும்.
இதே போல அப்ப தரப்பட்ட தெளிவானது கிலோகிராமில் தரப்படும் போது அதனை நாங்கள் கிராமுக்கு மாற்றுகிறோம். இனி கிராமில் தரப்பட்ட திணிவுகளை கிலோகிராமுக்கு மாற்றுவோம். திணிவானது கிராமில் தரப்படும் போது அவற்றை கிலோகிராமுக்கு மாற்றுவோம். பாருங்கோ, 1000 கிராம் சமன் 1 கிலோகிராம். கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் இடையில உள்ள தொடர்பு 1000 கிராம் சமன் 1 கிலோ. அப்ப கிராமா இருக்குது, இங்கே கிலோவாக மாறுது. 1000 கிராம் சமன் 1 கிலோ வண்டா 2000 கிராம் சமன் 2 கிலோவாக இருக்கும். இதே போல 5000 கிராம் சமன் 5 கிலோவாக இருக்கும். பாருங்கோ, இந்த மூன்றையும் அவதானிப்போம். கிராம் 1000 கிராம் ஆனது 1 கிலோவுக்கு சமன், 2000 கிராம் ஆனது 2 கிலோவுக்கு சமன், 5000 கிராம் ஆனது 5 கிலோவுக்கு சமன். என்ன செய்யறோம்? கிராமில் இருக்குது திணிவுகள், கிலோவுக்கு மாற்றும் போது நாங்கள் என்ன செய்கிறோம்? 2000 கிராம் 2000 ஆனது 2ஆக மாறுது. அப்ப இங்க என்ன நடந்திருக்குது? 1000ஆல நாங்கள் வகுத்திருக்கிறோம். 5000 கிராம் ஆனது 5 கிலோவாக மாறுகிறது. அப்படி என்றால் இங்க என்ன நடந்திருக்குது? 5000 கிராம நாங்கள் 1000ஆல வகுக்கிறோம். கிராமானது கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை கிலோகிராமில் மாற்றுவதற்கு என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் 1000ஆல வகுத்திருக்கிறோம். 1000ஆல வகுக்கும் போதுதான் கிலோவுக்கு மாறுது. ஆகவே கிராமில் தரப்பட்ட திணிவுகளை கிலோகிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 1000ஆல வகுக்க வேண்டும். கிராமில தரப்பட்ட திணிவுகளை கிலோகிராமுக்கு மாற்றும் போது 1000ஆல வகுத்தோம்னா கிலோகிராமுக்கு மாறிவிடுகிறது. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்வி செய்வோம். முதலாவது கேள்வி, 17000 கிராம் என்பதை 17000 கிராம் என்பதை கிலோகிராமில் தருக. பதினேழாயிரம் கிராம் என்பதை கிலோகிராமில் தருக. தெளிவானது கிராமில் தரப்பட்டிருக்குது, நாங்கள் கிலோகிராமுக்கு மாற்ற வேணும். அப்ப என்ன செய்வோம்? 1000ஆல வகுப்போம். 17,000 கிராம கிலோகிராமுக்கு மாற்ற வேணும். ஆகவே நாங்கள் 1000ஆல வகுக்கிறோம். நாங்கள் வகுத்தல் படிச்சிருக்கிறோம். தரமாறுல இப்படி பூஜ்ஜியங்களாக வந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியத்தை வெட்டுவோம். இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியத்தை வெட்டலாம், இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியத்துக்கு வெட்டலாம். ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியத்தை நீக்குவோம். இப்ப 17,000 1000ஆல வகுப்போம். வகுக்கும் போது என்ன கிடைக்குது? 17. 1000ஆல வகுக்கும் போது கிலோவுக்கு மாறி விடுகிறது 17 கிலோகிராம். 17,000 கிராமில எவ்வளவு கிலோகிராம் இருக்குது? 17 கிலோகிராம் இருக்குது. என்ன செய்திருக்கிறோம்? தெளிவானது கிராமில் தரப்பட்டிருக்குது, 1000ஆல வகுத்து நாங்கள் கிலோவுக்கு மாற்றி இருக்கிறோம். இதே போல இரண்டாவது கேள்வி, 4500 கிராம் 4500 கிராம் கிராம் என்பதை கிராமில் தருக. என்பதை கிராமில் தருக.
4500 கிராம் நாங்கள் கிலோகிராமும் கிராமும் வாரம் மாதிரி எழுத போறோம். 4500 கிராமை கிலோகிராம் கிராமில் தருக. மாற்றுகிறோம். கிலோகிராம் வர வேணும், கிராமும் வர வேணும். வர மாதிரி மாற்ற போறோம். அப்ப என்ன செய்யலாம்? 4500 கிராம் கிலோகிராமும் வர வேணும், கிராமும் வர வேணும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? கிலோகிராமாக இருக்க வேணுமெண்டா கிராம கிலோகிராமுக்கு மாற்றுவதற்கு என்ன செய்வோம்? 1000 மடங்குகளாக இருக்க வேணும். என்னென்றா 1000 கிராம் என்றால் 1 கிலோகிராம், 2000 கிராம் என்றால் 2 கிலோகிராம், 3000 கிராம் என்றால் 3 கிலோகிராம், 4000 கிராம் என்றால் 4 கிலோகிராம். அப்ப 1000 ஏதாவது ஒரு மடங்கு வார மாதிரி நாங்கள் இந்த 4500 பிரிச்சு எழுத போறோம். பாருங்க, 4500 கிராம் என்ன செய்யலாம்? 4000 கிராம் சக 500 கிராம் என்று எழுதியிருக்கிறோம். 4500 கூட்டினீங்கன்னா 4500. 4000 வார மாதிரி எழுதியிருக்கிறோம். 1000 கிராம் தான் 1 கிலோகிராம். கிலோகிராமில் மாற்ற வேணும் என்றால் 1000களாக நாங்கள் எழுத வேணும். 4000க்குள்ள எத்தனை ஆயிரங்கள் இருக்கும்? 4000ம் ஒரு 500ம் இருக்கு. 1000களாக 1000 கிராம் தான் 1 கிலோகிராம். 4500க்குள்ள 4000ம் ஒரு 500ம் இருக்குது. ஆகவே கிலோகிராமில் மாற்றுவதற்காக நாங்கள் இப்படி பிரிச்சு எழுதுறோம். 4000 கிராம் சக 500 கிராம். 4000 கிராம் சக 500 கிராம். இப்ப 4000 கிராம நாங்கள் கிலோவுக்கு மாற்ற முடியும். 4000 கிராம் சமன் எத்தனை கிலோகிராம்? 4 கிலோகிராம். 1000 கிராம் சமன் 1 கிலோ. 2000 கிராம் சமன் 2 கிலோ. 5000 கிராம் சமன் 5 கிலோ. 4000 கிராம் சமன் 4 கிலோ. கிலோவுக்கு மாற்றிட்டோம். இது 500 கிராம். 500 கிராம் 1000 கிராம் தான் 1 கிலோ. 500 கிராம் நாங்கள் கிராமிலையும் எழுத வேணும். 500 கிராம் அப்படியே வச்சிருக்கோம். 4 கிலோ 500 கிராம். 4 கிலோகிராமையும் 500 கிராமையும் கூட்டும் போது சேர்க்கும் போது என்ன கிடைக்கும்? 4 கிலோ 500 கிராம். 4 கிலோ 500 கிராம். இப்ப விடைய பாருங்க, கிலோகிராமும் கிராமும் வாரம் மாதிரி எழுதியிருக்கிறோம். கிலோ கிராம், கிலோகிராம், கிராம். 4500 கிராம் என்பதனை 4 கிலோகிராம் 500 கிராம் என கிலோவும் வாரம் மாதிரி கிராமும் வாரம் மாதிரி நாங்கள் எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி செய்வோம். 10,050 கிராம். 10,050 கிராம் என்பதை கிலோகிராம் கிராமில் எழுதணும். கேள்வி 10,050 கிராமை கிலோகிராம் கிராமில் தருக.
தருக. 10,050 கிராமை நாங்கள் கிலோகிராமும் கிராமும் வார மாதிரி எழுத போறோம். இப்ப 10,000க்குள்ள எத்தனை ஆயிரங்கள் இருக்குது ரெண்டு பார்ப்போம். 10,050 1000 வார மாதிரி என்னென்னு பிரிச்சு எழுதுனா 10,000க்குள்ள ஒரு 10,000ம் 50ம் இருக்குது. 10,000 சக 50 என்று எழுதலாம். 10,050 10,000 சக 50 என்று எழுதலாம். 10,050 கிராம். ஆகவே இங்கே கிராம், இங்கே கிராம். 10,050 கிராமை 10,000 கிராம் சக 50 கிராம் என்று நாங்கள் எழுத முடியும். இனி ஆயிரங்களாக இருந்தால் எங்களால் கிலோவுக்கு மாற்றுறது ஈஸி. 1000 கிராம் சமன் 1 கிலோகிராம். 10,000 கிராம் சமன் எத்தனை கிலோகிராம்? 10 கிலோகிராம். 10 கிலோகிராம் சக 50 கிராம். 10 கிலோகிராம் சக 50 கிராம். ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம். 10 கிலோ 50 கிராம். 10 கிலோகிராம் 50 கிராம். 10,050 கிராமை கிலோகிராம் கிராமில் எழுத சொல்லி இருக்குது. ஆகவே 10,050க்குள்ள இருக்கக்கூடிய 10,000 கிராம்களை நாங்கள் 10 கிலோவாக எழுதுகிறோம். 10,050 10,000 கிராம் எடுத்துட்டோம்னா மீதியாக 50 கிராம் மட்டும் இருக்குது. ஆகவே 10 கிலோகிராம் 50 கிராம் என்று நாங்கள் எழுத முடியும். மேம் மியூட்ல இருக்கீங்க. ஓகே சார். அடுத்ததாக இதை தொடர்ந்து நாங்கள் திணிவுகளினுடைய கூட்டல் படிப்போம். திணிவுகளின் கூட்டல். இவ்வளவு நேரம் நாங்கள் படித்தது கிராமில தரப்பட்ட திணிவுகளை கிலோகிராமுக்கு மாற்றுவது, அதே போல கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை கிராமுக்கு மாற்றுவது தொடர்பாக படித்த நாங்கள். அதை தொடர்ந்து இந்த திணிவுகளினுடைய கூட்டல், திணிவுகளை எவ்வாறு கூட்டுவது என்பதை பற்றி நாம் இப்ப படிக்க போறோம். பாருங்க, உதாரணமாக நாங்கள் ஒரு திணிவுகளின் கூட்டலண்டா பெரும்பாலும் எங்களுக்கு நேரடியாக கேள்வி வராது. ஒரு தரவு தரப்பட்டு இருக்கும். அதுல இருந்து அந்த திணிவுகளை கூட்டுறதா கழிக்கிறதா என்பதை யோசிச்சு நாங்கள் செய்ய வேணும். ஒரு உதாரணம் உண்டு பார்ப்போம். மாலா கடைக்கு போறா. மாலா கடைக்கு போய் 2 பொருட்களை வாங்குறா. என்ன மாதிரி என்றா அரிசியும் சீனியும் வாங்குறா. மாலா வாங்கி இருக்கக்கூடிய அரிசியின் திணிவு 1 கிலோகிராம் 250 கிராம். மாலா வாங்கின அரிசியின் அளவு, அரிசியின் திணிவு 1 கிலோகிராம் 250 கிராம். மாலா வாங்கின சீனியினுடைய திணிவு 500 கிராம். நாங்கள் கடைக்கு போய் என்னென்று சொல்லுவோம், எங்களுக்கு 1 கிலோ 250 கிராம் என்றால் 1.25 கிலோ 1.25 கிலோ அரிசியும் 1/2 கிலோ சீனியும் தாங்க. 500 கிராம் என்றால் 1/2 கிலோ. நாங்கள் சொல்லுவோம் 1 கிலோ 1000 கிராம், 500 கிராம் என்றால் 1/2 கிலோ. அதே போல 250 கிராம் என்றால் 1/4 கிலோ 1/4 கிலோ. 1000 கிராம் 1 கிலோ,
500 கிராம் 1/2 கிலோ, 250 கிராம் என்றா 1/4 கிலோ. அரிசி வாங்குறா 1/4 கிலோ அரிசியும் 1/2 கிலோ சீனியும். 1 கிலோகிராம் 250 கிராம் அரிசியும், இதை நாங்கள் எழுதலாம் 1/4 கிலோ. 1 கிலோகிராம் 250 கிராம் அரிசியும் 500 கிராம் சீனியும் வாங்குறா. இப்ப மாலா வாங்கி இருக்கக்கூடிய இந்த 2 பொருட்களினுடைய மொத்த திணிவு என்னவாக இருக்கும்? மாலா வாங்கின அரிசியினுடையதும் மாலா வாங்கின சீனியினுடையதும் மொத்த திணிவு என்னவாக இருக்கும்? நாங்கள் என்ன செய்வோம்? மாலா 1/4 கிலோ அரிசியும் 1/2 கிலோ சீனியும் வாங்குறோமா, மொத்தமா மாலா எவ்வளவு திணிவுடைய அந்த மாலா வாங்கின 2 பொருட்களினுடைய மொத்த திணிவு எவ்வளவு? மொத்த திணிவு அப்படி என்று கேட்டா நாங்கள் அந்த திணிவுகளை என்ன செய்வோம்? கூட்டுவோம். மொத்தம் என்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இன்றைக்கு பாடசாலையில தரமட்டில வருகை தந்த ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 15, பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 12. அப்படி என்றா இன்றைக்கு தரமட்டில வருகை தந்த மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை என்ற நாங்கள் என்ன செய்வோம்? ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் கூட்டுவோம். அப்படித்தானே? மொத்தமாக. அப்ப மொத்தம் என்கிற வார்த்தை வரும்போது அந்த திணிவுகளை நாங்கள் என்ன செய்ய வேணும்? கூட்ட வேணும். மாலா வாங்கின இந்த 2 பொருட்களினுடைய மொத்த திணிவு என்னவாக இருக்கும்? 2ஐயும் கூட்டுவோம். கூட்டும் போது நாங்கள் என்னென்று கூட்டுவோம்? பாருங்கோ, கிலோகிராம் அரிசியானது கிராமில இருக்குது, சீனி கிராமில இருக்குது. கூட்டும் போது இவற்றை கூட்டும் போது நாங்கள் கிராம் என தனித்தனியாக எழுதி கூட்ட வேணும். இப்ப முதலாவதாக அரிசி வாங்கின அரிசியையும் அரிசியின் திணிவையும் சீனியின் திணிவையும் கூட்ட வேணும். அப்போ கூட்டும் போது இலகுவாக கூட்ட வேணுமெண்டா கிராம தனித்தனியாக எழுதி கூட்டுவோம். அரிசி இந்த அளவு, அரிசி இந்த திணிவு 1 கிலோ 250 கிராம். கிலோவில் 1 கிலோ, கிராமில் 250 கிராம். இதோட மாலா வாங்கின சீனியின் திணிவு 500 கிராம் மட்டும்தான், இங்கே கிலோ இல்லை. ஆகவே கிராமுக்கு நேர 500. வாங்கின 2 பொருட்களினுடைய மொத்த திணிவு காண போறோம். 2ஐயும் கூட்ட போறோம். கூட்டும் பொழுது அந்த கிராமில் தரப்பட்ட திணிவுகளை கூட்டும் போது கிராம் தனியாக 2 நிரல்களாக நாங்கள் எழுதி கூட்டுவோம். முதல்ல கூட்டுவோம், கிராம கூட்டுவோம். கிராமில் இருக்கக்கூடிய திணிவுகளை கூட்டிட்டு தான் கிலோகிராம்ல இருக்கக்கூடிய திணிவுகளை கூட்டுவோம். கூட்டினோம்டா 0, 5, 7, 250 500 கூட்டினீங்கன்னா 750. 0 0 0. 5ஓட 0த்தை கூட்டினோம்டா 5. 2ஐயும் 5ஐயும் கூட்டினோம்டா 7. அடுத்ததாக இங்கே கிலோவில் பார்க்குறோம், 1 மட்டும் இருக்கு, 1 கிலோ. இங்கே இல்லை, சீனி அவ கிலோவில் வாங்க இல்லை. அப்ப பாருங்கோ, கிலோவில் 1 கிலோவும் கிராமில மொத்தமாக 750 கிராமும் வருது. மாலா வாங்கின இந்த 2 பொருட்களினுடைய மொத்த திணிவு என்னவாக இருக்கும்? 1 கிலோ 750 கிராம். 1 கிலோ 750 கிராமாக இருக்கும். திணிவுகளை கூட்டும் போது கிலோகிராம் தனியாக, கிராம் தனியாக எழுதி கூட்டுவோம். முதலாவதாக கிராமில் இருக்கக்கூடியவற்றை கூட்டின பிறகு கிலோகிராமில் இருக்கிறத கூட்ட வேண்டும். அடுத்ததாக இந்த திணிவுகளினுடைய கூட்டல் தொடர்பான இன்னொரு கேள்வி பார்ப்போம். சில நேரங்கள்ல இப்படி எங்களுக்கு கேள்வி வரலாம்.
தரப்பட்ட திணிவுகளை கூட்டுக. தரப்பட்ட திணிவுகளை கூட்டுக. தரப்பட்ட திணிவுகளை கூட்டுக. 4 கிலோ 650 கிராம் சகல் 2 கிலோ 450 கிராம். இரண்டு பொருட்களினுடைய திணிவுகள் தரப்பட்டிருக்குது. 4 கிலோ 650 கிராமையும் 2 கிலோ 450 கிராமையும் நாங்கள் கூட்டுறோம். பாருங்க, கிலோகிராம் கிராமில திணிவு தரப்படுகிறது. 2 திணிவுகளும் கிலோகிராம் கிராமில தரப்படுகிறது. கூட்டும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? கிலோகிராம் கிராம் தனியாக எழுதி கூட்ட வேண்டும். முதலாவதாக இதை எழுதணும். 4 கிலோகிராம் 650 கிராம். இப்ப கிலோவில 4, கிராமில 650. 4 கிலோ 650 கிராம். அடுத்ததாக 2 கிலோ 450 கிராம். கிலோவில 2 கிலோ, கிராமில 450 கிராம். தனித்தனியாக எழுதிட்டோம். 2ஐயும் நாங்கள் கூட்டுவோம். கூட்டினோம்டா முதலாவது கிராமில இருக்கக்கூடிய திணிவுகளை கூட்ட வேணும். 0, 0ஐயும் கூட்டினோம்டா 0, 5ஐயும் கூட்டினோம்டா 10, மீதி 1. 6ஓட 1 கூட்டினோம்டா 7, 7ஓட 4 கூட்டினோம்டா 11. என்ன வருது? கூட்டும் போது கிராமில் இருக்கக்கூடிய திணிவுகளை கூட்டும் போது 1100 கிராம் வருது. இப்ப 1100 கிராம் அப்படி என்றால் 1100 கிராம நாங்கள் அப்படியே எழுத மாட்டோம். என்ன செய்வோம்? எங்களுக்கு தெரியும் 1 கிலோ சமன் 1000 கிராம். அப்ப 1000 கிராம நாங்கள் என்ன செய்யலாம்? 1 கிலோவாக கிலோகிராமுக்குரிய நிரலுக்கு கொண்டு போகலாம். ஆகவே இதுல நாங்கள் 1100 கிராமையும் அப்படியே எழுத மாட்டோம். 1100 கிராமில 1100 கிராமில 1100 கிராம் 1000 பாரம் மாதிரி பிரியும்போ 1000 கிராம் சக 100 கிராம். 1000 கிராமையும் 100 கிராமையும் சேர்த்தோம்னா 1100 கிராம். இப்ப 1000 கிராம நாங்கள் இங்க வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை. என்னோட 1000 கிராம் என்றா 1 கிலோ. 1000 கிராம் 1 கிலோ 100 கிராம். 1100 கிராம என்னென்று எழுதலாம்? கிலோகிராம் கிராமில 1 கிலோ 100 கிராம் என்று எழுதலாம். 1100 கிராமில 1 கிலோவும் 100 கிராமும் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய கிலோகிராம நாங்கள் இங்கே வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை. ஆகவே 100 கிராம மட்டும் இங்க எழுதுவோம். கிராமுக்குரிய நிரல்ல 100 கிராம மட்டும் எழுதுவோம். இந்த 1 கிலோவை நாங்கள் கிலோகிராமுக்குரிய நிரலுக்கு கொண்டு போய் கூட்ட வேணும். 1100 கிராமில 1 கிலோவும் 100 கிராமும் இருக்குது. 100 கிராம மட்டும் எழுதி இருக்கிறோம். மீதியாக 1 கிலோ இருக்குது. 1 கிலோவை இந்த கிலோ புதிய பகுதியோட சேர்த்து நாங்கள் கூட்ட வேணும். 4 2 6, இங்கே ஏற்கனவே 1 கிலோ இருக்குது. 6 7 கிலோ. ஆகவே இந்த திணிவுகளை கூட்டினோம்டா என்ன கிடைக்குது? தரப்பட்ட அந்த 2 திணிவுகளை கூட்டும் பொழுது 7 கிலோகிராம் 100 கிராம். கூட்டும் போது விடையாக என்ன கிடைக்குது? 7 கிலோகிராம் 100 கிராம். தரப்பட்ட இந்த 2 திணிவுகளை கூட்டும் போது கிடைக்கக்கூடிய மொத்த திணிவு 7 கிலோகிராம் 100 கிராம் ஆகும்.
ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு திணிவுகளினுடைய கூட்டல் படித்த நாங்கள் திணிவு அளக்கக்கூடிய அலகுகளான இந்த கிலோகிராம் கிராம் கிலோகிராமில் தந்தால் என்னென்றவற்றை கிராமுக்கு மாற்றுவது, அதே போல கிராமில் தந்தால் என்னென்று கிலோகிராமுக்கு மாற்றுவது என்பது தொடர்பாகவும் படித்த நாங்கள். இந்த திணிவில் நாங்கள் இதுவரை படித்த இறுதியாக திணிவுகளுடைய கூட்டல் படித்த நாங்கள். திணிவு அப்படி என்றா என்னென்ன திணிவு அண்டா என்ன பொருள் ஒன்றில் இருக்கக்கூடிய சடப்பொருளின் அளவு திணிவு எனப்படுகிறது. திணிவு அளக்கக்கூடிய இரண்டு பிரதான அலகுகள் கிராம், கிலோகிராம். கிராம் என்பதனை நாங்கள் குறியீட்டு முறையில் எழுதும் போது ஜி என்றும், கிலோகிராம் என்பதனை கேஜி என்றும் குறியீட்டு முறையில எழுதுகிறோம். கணக்கு செய்யும் போது நாங்கள் எழுதும் போது பயன்படுத்தும் போதெல்லாம் கிராம் என்று எழுத மாட்டோம். கிராம குறிக்கிறதுக்காக ஜி என்னும் குறியீட்டையும், கிலோகிராம் என்னும் அலகினை குறிப்பதற்காக கேஜி என்னும் குறியீட்டையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்ப கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை கிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 1000 பெருக்குவோம். அதே போல கிராமில் தரப்பட்ட திணிவுகளை கிலோகிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 1000 வகுப்போம். 1000 கிலோவில் வந்தால் 1000 பெருக்கி கிராமுக்கு மாற்றுவோம். கிராமில் வந்தால் 1000 பெருக்கி கிலோவுக்கு மாற்றுவோம். இது தொடர்பாகவும் படித்த நாங்கள். இறுதியாக இந்த திணிவுகளினுடைய கூட்டல் 2 அல்லது 3 பொருட்களினுடைய திணிவுகள் தரப்படும் போது நாங்கள் அவற்றை இந்த கிலோகிராம், கிராம் என தனித்தனியாக எழுதி அந்த திணிவுகளை கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டினோம் என்றால் இலகுவானதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் இதுவரை திணிவுல கொஞ்சம் விஷயங்களை நாங்கள் இன்றைய வகுப்புல படிச்சிருக்கிறோம். இதோட இன்றைய வகுப்பு நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.